ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கீர்த்தி சுலகம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செகண்ட் டே ஆஃப் மூணார் ட்ரிப் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு எண்ணெயை போய் பார்த்தீங்களா எண்ணெய் எப்படி ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு. அவ்வளோ சில்லுன்னு இருக்குது இந்த கிளைமேட். அப்படியே நம்ம காட்டேஜ் வெளியில் ஒரு வாக் போயிட்டு இந்த ரோடெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ க்ரீனாக நேரோவாக சூப்பராக இருக்குது. இதுவே இந்த கிளைமேட்டும் இந்த ஏரியாவும். காலையில் ஒரு காஃபி குடிச்சிட்டு இட்லி சாப்பிட்டுட்டு நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோட்டோ பாயிண்ட் தான் வந்தோம். ஸோ இங்கே சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம கார்டன் கிளம்பிட்டோம். இது KFDC கார்டன். ஸோ இது ஒரு பொட்டானிக்கல் கார்டன் எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. டிக்கெட் உங்களுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த கார்டன். மோஸ்ட்டாக நிறைய பிளான்ட்ஸ் இருந்துச்சு, கேக்டஸ் நிறைய இருந்தது, நிறைய விதமான கேக்டஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி பிளான்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இது ரொம்ப ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு நிறைய டைம் இருந்தால் இதை விசிட் பண்ணுங்கள், இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நிறைய மரம்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போது ஆப்பிள் மரம் இங்கே பாருங்கள், இதுதான் ஆப்பிள் மரம். நம்ம காட்டேஜ்லேயே இருந்துச்சு. இது நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆப்பிள், அப்புறம் ஆரஞ்சு, இது பாருங்கள் ஆரஞ்சு மரம், முசாம்பி மரம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய பேஷன் ஃப்ரூட்டு. அந்த இது என்ன இதுன்னு தெரியல. ஆரஞ்சில் பெரிய நீட்டமாக இருந்தது, இது என்னன்னு தெரியல. ஸோ நிறைய குட்டி குட்டி இந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ஸ் இருந்துச்சு. இது அழகாக இருந்தது. இது வீட்டில் மாட்டினா கூட அழகாக இருக்கும். இது அழகாக இருந்துச்சு. சீட்ஸ்லாம் ரொம்ப இல்லைன்னு தான் சொன்னாங்க. ரோஸ்க்கான சீட்ஸ் நாங்கள் கேட்டோம், அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது பார்த்திங்களா, திருப்பி ஆரஞ்சு. இவ்வளோ கொத்தாக இது ஆக்சுவலி சின்ன மரம் தான். எவ்வளோ கொத்து ஆரஞ்சு எப்படி இருக்குது பாருங்களேன். இவ்வளோ ஆரஞ்சு பார்த்ததில்லை. இதுதான் பேஷன் ஃப்ரூட் கொடைக்கானல் சைடெலாம் நமக்கு கிடைக்கும், அந்த ஃப்ரூட்டுக்கு அது. அப்புறம் குட்டி குட்டி செடியெல்லாம் இருந்தது. ஸோ இங்கே என்ன வர்த்தாக இருந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு இங்கே ஷாப் இருக்குது. ஸோ இந்த ஷாப்பில் உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டியான ஐட்டம்ஸ்லாம் கிடச்சிது. ஸோ அங்கேருந்து கிளம்பி நம்ம ஒரு சூப்பர் பிளேஸ் போகிறோம். போட்டிங் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம மாட்டுப்பட்டி போட்டிங் தான் வந்திருக்கோம். இது உங்களுக்கு சன்மூன் வேலி போட்டிங் சென்டர்னு இருக்குது. இது உங்கள் டிரைவர்கிட்ட சொன்னாலே அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. என்ட்ரன்ஸ் நமக்கு 150 வந்துச்சு. போட்டிங் நம்ம நார்மல் போட் எடுத்தோம், 1600 வந்துச்சு. ஒரு 5% போகணும், ஆனால் 7% கிட்ட அலோட் சொன்னாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வியூலாம் நீங்கள் போன எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கும் இங்கே பாருங்கள், யானை பார்த்தோம் நாங்கள். போட்டிங் போகிறதுல யானை பார்த்தோம், அதிசயமாக யானை வந்தது. இங்கே பாருங்கள். அது எவ்வளோ அமைதியாக சாப்பிட்டுட்டு இருந்தது. நாங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம் யானை பார்த்துட்டு. ஸோ திருப்பி போட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே போய் ஸ்லோவாக அங்கே நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போது திருப்பி போட்டிங் போனாங்க. இது ஒரு 1/2 hour கிட்ட உங்களுக்கு இந்த போட் இருந்துச்சு. ஸ்பீட் போட் போகுது பார்த்திங்களா, ஸ்பீட் போட்டும் இருக்குது, நார்மல் போட்டும் இருக்குது. ஸோ ரெண்டுமே நமக்கு நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ போகலாம். எங்களுக்கு வயசானவங்களாம் வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் நார்மல் போட்டில் போனோம். இதுவே எங்களுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ சுற்றி மரம், மலை, தண்ணி,
கிளைமேட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. அதாவது ரெயின் வரல, ஆனால் அந்த கிளைமேட் வந்து ரெயின் வரப்போகிற மாதிரியே ஒரு கிளைமேட் அப்படி இருந்துச்சு. அதனால எங்களுக்கு வேறு லெவலில் இருந்தது. ½ அன் ஹவர் போனதே தெரியல. அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் கிளம்பியாச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் நம்ம டாப் ஸ்டேஷன் தான் போகிறோம். இது தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம கேரளா பார்டர் க்ராஸ் பண்ணி தான் போகிறோம். இது கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணான்னு நினைக்கிறேன். ஸோ மேலே போய் ஒரு வியூ இருக்கும், படிக்கட்டேரி. ஸோ அதுதான் இந்த வியூ. ஸோ இது ஒரு வியூ சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பார்த்தா நமக்கு கொழுக்குமலை லைட்டாக தெரியும். ஸோ இது பார்த்துட்டு நம்ம மேலே பார்த்துட்டோம், ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கீழே கொஞ்சம் பிளேஸ் இருக்குது. ஸோ அது எங்களால் பார்க்க முடியல, ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய வந்ததுனால நாங்கள் போக முடியல. நீங்கள் கீழேயும் போய் வியூ பார்க்கலாம், வேறு லெவலில் இருந்தது. ஸோ இதுவே பிரெத் டேக்கிங்காக இருந்தது எனக்கு தெரிஞ்சு. பாருங்கள். ஸோ டிக்கெட் எடுத்தால் நீங்கள் மேலே போகலாம், கீழே ஒரு இது வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே போகலாம். ஸோ வந்து இந்த வியூ பாயிண்ட் வந்து கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக போகணுன்னா போயிடலாம். நான் எங்கள் ஏஜ்லலாம் போயிடலாம். கொஞ்சம் வயசானவங்களுக்கு இது போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இது போக முடியல. நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் அம்மா அப்பா போக முடியலன்னு நான் வந்துட்டேன். ஸோ இதுவும் நீங்கள் போய் பார்க்கலாம். நிறைய வங்கி இருந்தது, அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருந்தது. நம்ம நெக்ஸ்ட் ஒரு டேமுக்கு தான் போகிறோம், குண்டலா டேம் தான் போகிறோம். ஸோ இதுவுமே வியூ செம்மையாக இருந்துச்சுங்க. போனீங்கன்னா நின்று பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் குதிரை சவாரி போகணுன்னா இங்கே போங்க, ஏன்னா 100 ருபீஸ்க்கு செம்மையாக இருந்தது, ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ இங்கே நீங்கள் கண்டிப்பாக ஹார்ஸ் ரைட் போகலாம். பர் பர்சன் 100 ருபீஸ் தான். அந்த பெரிய பெரிய டால் ட்ரீஸ்க்கும் அந்த ரோடுக்கும் நீங்கள் போனால் சூப்பராக இருக்கும். ஸோ ஹார்ஸ் ரைட் போகணுன்னா 100 ருபீஸ், நீங்கள் இங்கேயே போகலாம். நல்லா இருந்துச்சு. போகிற அப்போ தான் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, வர அப்போ வந்து விட்டுடுறாங்க. குதிரை தான் நடந்து வருது. அதுவே அழகாக ரோடு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதில் நடந்து வந்தது கொஞ்சம் நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வந்து குண்டலா டேமோட போட்டிங். ஸோ நம்ம அங்கே போனதுனால போகலைங்க. ஸோ எக்கோ பாயிண்ட் வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு. ஸோ இங்கே நிறைய பேர் கத்தி எக்கோ வரதா பார்த்துட்டு இருந்தாங்க. இதுவுமே வியூ சூப்பராக இருந்தது. ஸோ இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம ரெசார்ட் போகிறோம். ஸோ ரெசார்ட் வந்து இன்றைக்கி கேம்ப் ஃபயர் சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து டான்ஸ் போட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம டின்னர் வந்து இன்றைக்கி என்ன கொடுத்தாங்கன்னா மட்டன் குழம்பு, சாப்பாடு, சப்பாத்தி எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி செகண்ட் டே இன் மூணார் முடிஞ்சிருச்சு. பாய் காய்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.